பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும். தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவாய், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 81வது அதிகாரம் 10வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிறார், நான் தான் உன்னை இவ்வளவு நாளும் நடத்தி வந்த, எல்லா பிரச்சனையிலும் காத்து மீட்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், பாடுகள், அந்த தினம் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நம்மிடத்திலிருந்து நம்மளும் அவரை துதிக்க வேண்டும், அவரை துதித்து பாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறார். அவர் நம்முடைய உதடுகளின் பலியாகிய துதியின் மேல் பிரியமாயிருக்கிறார். அதனால தான் சொன்னார், பவுலை கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம விண்ணப்பத்தை கூட அவர் செய்வாங்க நம்பிக்கையோடு அவரை துதித்து பாடி உங்கள் விண்ணப்பங்களை அவரிடத்து சமூகத்தில் வைத்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தரார். நம்பிக்கையோடு எப்பேற்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும். நாம் யார்கிட்டையாவது ஒரு காரியம் ஆகணும்னா அவங்கள எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறோம்லவா. நம் தேவன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவரிடத்தில் நாமும் ஒரு காரியங்கள் அவரை துதிக்க வேண்டியது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ அதிகம். அதனால் துதியுங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளை கூட எங்களை அயலோடு கூட்டி தந்தைகளைப்பா, நன்றியப்பா. நாளின் காரை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. யாரெல்லாம் கர்த்தாவே விண்ணப்பத்தோடும் ஆண்டவரை கண்ணீரோடும் அழுகியோடும் உடைய சமத்திலே துதியோடும் துதிக்கிற துதியோடு வந்து சமூகத்தில் வந்து நிற்கிறார்களப்பா. அவருடைய விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து அவருடைய விண்ணப்பங்கள் பதில் அளிப்பீராக. என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அப்பா, ஒவ்வொரு முண்டை கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். திறவுகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.